ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யானும் 9. அந்த திருமண மண்டபமே பரபரப்பாக இருக்க நிற்க நேரமில்லாமல் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்தார் சகுந்தலா. அப்போது அவருக்கு எதிரில் வந்த பெண்மணி, என்ன சகுந்தலாக்கா, கால்ல சக்கரம் ஏதாவது கட்டிட்டு இருக்கீங்களா என்ன என்றார் கேலியாக. அதற்கு மென்மையாக புன்னகைத்து கொண்ட சகுந்தலா, உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும்போது நீயும் இப்படித்தான் கால்ல சக்கரம் கட்டிட்டு ஓடுவ என்றவாறே மற்ற வேலைகளை கவனிக்க துவங்கிவிட்டார். அதே நேரம் சமையல் நடக்கும் இடத்தில் இருந்து பட்டு வேட்டி சட்டை சகிதமாக வெளியில் வந்த ஆனந்தை பார்த்து, இன்னைக்கும் இப்படி வேலை செய்யணுமா தம்பி என மகனின் நெற்றியில் பூத்திருந்த வியர்வையை தன் முந்தானையால் துடைத்து விட்டார் சகுந்தலா. இருக்கட்டுமா, நம்ம வேலையை நாம செய்யாம வேற யாருமா செய்வா? சமையல் நேரத்துக்கு தயாராகுதான்னு தான் பார்த்தேன், வேற எதுவும் இல்லை. வந்தவங்க யாரும் சாப்பிடாம போயிடக்கூடாது இல்ல என்றவனை போலியாக முறைத்தவர், இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டா தம்பி, இந்த வேலையெல்லாம் கூட நீயே தான் செய்யணுமா என்ன? நம்ம கிட்ட வேலை செய்ய ஆட்களுக்கா பஞ்சம்? நீ ஜம்முன்னு ரெடியாகிறத விட்டுட்டு இன்னைக்கும் இப்படி வேர்வையில குளிச்சுட்டு வந்து நிக்கிற, போய் உன் ரூம்ல இரு என்று மிரட்டினார் சகுந்தலா. என்ன சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, எங்க ஓடிட்டு இருக்கீங்க, மறுபடியும் கால் வீங்கவா என்று இடுப்பில் கை வைத்து கொண்டு முறைத்த மகனை மாட்டிக்கொண்ட பாவனையில் பார்த்த சகுந்தலா, அங்க யாரோ என்ன கூப்பிடுறாங்க, இருங்க வரேன், நீ போ தம்பி என தனக்குத்தானே பேசியவாறு அங்கிருந்து நழுவ பார்த்தார் சகுந்தலா. ஆனால் தன்னை கடந்து செல்ல முயன்ற அன்னையை கையை பிடித்து நிறுத்தியவன், மா, நான் சொல்றத கேளுங்க, இப்படி நீங்க ஓடி ஆடி வேலை செஞ்சா உங்க உடம்புக்கு ஒத்துக்காது. ஓய்வா மணமேடைக்கு பக்கத்துல போய் உட்காருங்க, வேலையை எல்லாம் நம்ம ஆளுங்க பார்த்துப்பாங்க என்றான் அக்கறையோடு ஆனந்த். நானும் போய் உட்கார்ந்துட்டா வீட்டாலா நின்னு யாருப்பா இதெல்லாம் செய்யறது எனும் போதே இவ்வளவு நேரம் இருந்தது போல் இல்லாமல் நிஜமாகவே சகுந்தலாவின் கண்கள் கலங்கி போனது. அவர் சொல்ல வருவது புரிய அன்னையின் கையை ஆறுதலாக பற்றி கொண்டவன், அதெல்லாம் சரியா நடக்குமா, நீங்க ஏன் இப்படி கவலைப்படுறீங்க என்றான் ஆனந்த். எப்படிப்பா சரியா நடக்கும், எடுத்து செய்ய வேண்டியவங்க எல்லாம் எனக்கு என்ன வந்ததுன்னு உட்கார்ந்து இருந்தா என அவர் திரும்பி பார்த்த திசையில் ஆனந்தோடு பிறந்தவர்கள் அத்தனை பேரும் யாருக்கு வந்த விருந்தோ என்பது போல் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அமர்ந்திருந்தனர். நீ அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்ப, அதை கூட கொஞ்சமும் நினைக்காம என வருத்தத்தோடு சகுந்தலா துவங்கவும் அதை கண்டு மென்மையாக புன்னகைத்து கொண்டவன், அதுக்கும் இதுக்கும் என்னம்மா சம்பந்தம், அவங்களுக்கு இதெல்லாம் என்னம்மா தெரியும், எப்பவும் நான் தானே எல்லாம் செய்வேன், அதாம்மா நானே பார்த்துப்பேன்னு நினைச்சிருப்பாங்க என அப்போதும் உடன் பிறந்தவர்களுக்காக பரிந்து கொண்டு வந்தவனை சகுந்தலா முறைக்க துவங்கவும் அங்கு வந்து சேர்ந்தார் பூரணி. எவ்வளவு சவரன் போடுறாங்க, என்னென்ன செய்யறாங்கன்னு எல்லாம் நம்ம சொந்த பந்தம் எல்லாம் கேக்குது, நான் என்னன்னு சொல்றது, மானம் போகுது என்றார் முகத்தை தோள்பட்டையில் இடித்து கொண்டே பூரணி. அதற்கு பூரணி, அத்தை என இரு குரல்களும் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக ஒலித்தது. இந்த பேச்சு வேண்டாம்னு இன்னும் உனக்கு எத்தனை முறை சொல்றது என்று சகுந்தலாவை கண்டு என முகத்தை திருப்பி கொண்டு சென்றார் அங்கிருந்து பூரணி. அவரின் நடவடிக்கையில் சோர்ந்து போய் நின்ற சகுந்தலாவை ஆதரவாக தட்டி கொடுத்தவன், பார்த்துக்கலாம் விடுங்கம்மா என அவரின் மனதை அறிந்தது போல கூறியவனை கண்டு சம்மதமாக தலையசைத்தவர், இருவரும் இதற்கு மேல் இப்படி நின்று பேசிக் கொண்டிருப்பது சரிவராது என புரிந்து மகனை அறைக்கு அனுப்பி வைத்தார் சகுந்தலா. அதன் பின் மனம் சோர்ந்து போக அங்கேயே அமர்ந்து விட்டவருக்கு சென்ற வாரம் நடந்தது எல்லாம் நினைவுக்கு வந்தது. அன்று தீட்டிய திட்டத்தின் விளைவாக ரேகாவும் அகல்யாவும் குணாவை தங்கள் பக்கம் பேச தயார் செய்ய, அவனோ, அவனுக்கு யார பிடிக்குதோ கல்யாணம் செஞ்சுக்கட்டுமே, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றிருந்தான். அதில் உண்டான கோபத்தோடு,
அப்படி அவன் செஞ்சுட்டு போயிட்டா நீங்க தான் வேலைக்கு போய் எங்களை காப்பாத்தணும். அதுக்கு நீங்க ரெடியா என்று எரிச்சலில் கத்தி இருக்க, இதற்கு பதிலளிக்க முடியாமல் திகைத்தவன் அதன் பின் ரேகா சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட துவங்கினான் குணா. அடுத்த நாளே மூவருமாக சேர்ந்து சென்று அவர்கள் யோசித்து வைத்திருந்ததை எல்லாம் பேசி சகுந்தலாவின் மனதை மாற்ற முயல, முன்பே இதையெல்லாம் எதிர்பார்த்திருந்த சகுந்தலா அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அமைதியாகவே அமர்ந்திருந்தார். இவர்கள் பேச பேச ஆனந்தின் திருமண விஷயத்தில் தான் எடுத்திருப்பதே சரியான முடிவு என்ற எண்ணம் சகுந்தலாவின் மனதில் திடமாக எழுந்தது. அதே நேரம் கீதாவும் வந்து சேர்ந்து கொள்ள அவர்களுக்குள்ளேயே வாக்குவாதம் நடக்க துவங்க, எப்போதும் இதிலெல்லாம் கலந்து கொள்ளாமல் சகுந்தலாவின் பக்கமே நிற்கும் பூரணியும் இம்முறை மற்றவர்களோடு கைகோர்க்க சகுந்தலாவே கொஞ்சம் அதிர்ந்துதான் போனார். பூரணியின் இந்த புதிய அவதாரத்துக்கு காரணம் ஆனந்தின் மேல் அவருக்கு இருந்த அளவில்லாத அன்புதான். சிறு வயதிலேயே கணவனை இழந்து நிர்கதியாக நின்றபோது அண்ணாமலைதான் உடன் பிறந்தவளை இங்கு அழைத்து வந்து பார்த்து கொண்டார். அப்போதில் இருந்தே சகுந்தலா எந்த வேறுபாடும் காண்பிக்காமல் பூரணியை தன் குடும்பத்தில் ஒருத்தராக அரவணைத்து கொண்டார். அதேபோல் எந்த வேறுபாடும் காண்பிக்காமல் அவரோடும் அதிகம் பழகுவது ஆனந்த் மட்டுமே. அதன்பின் ஆனந்த் குடும்ப பொறுப்பை கையில் எடுத்த பின்பும் தன் அன்னையைப் போல் அந்த இடத்தில் வைத்து பூரணியை பார்த்து கொண்டது அவரை மனதார ஆனந்தை தன் மகனாக நினைக்க செய்திருந்தது. இந்த உலகத்தில் உள்ள மொத்த சந்தோஷமும் ஆனந்துக்கு கிடைக்க வேண்டும் என நினைக்கும் அளவுக்கு அவருக்கு ஆனந்தின் மேல் அன்பு உண்டு. அவனுக்காக அந்த குடும்பத்தினர் யாரையும் தயங்காமல் எதிர்ப்பார் பூரணி. இதெல்லாம் ஆனந்துக்காக மட்டும்தான். ஆனால் இப்போது சகுந்தலா ஆனந்துக்காக பார்த்திருக்கும் பெண் அவனை விட அதிகம் படித்தவள் என்பதோடு அதை பற்றி ரேகாவும் அகல்யாவும் பேசியதையெல்லாம் கேட்டவருக்கு வரும் பெண் தன் அன்பு மகனான ஆனந்தை மதிக்காமல் போகக்கூடும் என்று அறிந்ததில் இருந்து இந்த திருமணம் வேண்டாம் என்ற எண்ணம் மனதில் ஆழமாக பதிந்தது. அதற்கேற்றாற்போல் ஆராவின் வீடும் அதன் சூழ்நிலையையும் வேறு கலக்கத்தை கொடுக்க, இந்த குடும்பத்தையே தாங்குபவனுக்கு இப்படி ஒரு இடத்தில் இருந்து பெண் எடுப்பதா என்ற எண்ணமும் சேர்ந்து கொள்ள அவரும் இந்த திருமணத்தை எதிர்க்க துவங்கினார். இதையெல்லாம் கண்டே ஆனந்தின் திருமணத்திற்கான எதிர்ப்பும் எதிர்ப்பவர்களும் அதிகமாகிக் கொண்டே செல்வதை எண்ணி சட்டென அந்த முடிவுக்கு வந்த சகுந்தலா அந்த வார இறுதியிலேயே திருமணத்தை நடத்த முடிவு செய்தார். இதை அனைவரும் எதிர்க்க ஆனந்தின் ஜாதகத்தில் ஏதோ தோஷம் எனவும் அவனுக்கு ஆராவின் ஜாதகமே பொருந்தி வருவதாகவும் உடனே திருமணத்தை முடிக்காவிட்டால் அது ஆனந்துக்கு ஆபத்தாக முடியும் என்றும் கூறி அனைவரின் வாயையும் அடைத்திருந்தார் சகுந்தலா. முதலில் இதை கேட்டு நம்பாதவர்களை கூட தனக்கு தெரிந்த ஜோதிடரை வரவழைத்து தான் சொல்வது போலவே சொல்ல சொன்னார். அதில் ஓரளவு மற்றவர்கள் அமைதியாக விஷயம் அறிந்து அதிர்ந்த ஆனந்த், என்னம்மா இவ்வளவு அவசரம் என்று கேட்க, வீட்டில் நடக்கும் சதி திட்டத்தை முழுமையாக சொல்லி அவன் மனதை உடைக்க விரும்பாமல் மேலோட்டமாக சொல்லியவர், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெண்ணை இவன் தலையில் கட்ட முயல்வதை சொல்லி, உனக்கு இந்த பொண்ணு வேண்டாம்னா சொல்லு, பொறுமையாவே அவங்க முடிவு செய்யற பொண்ணு கூட கல்யாணத்தை வச்சுக்குவோம் என்றார், மகனின் விருப்பத்தையும் மனதையும் அறிந்திருந்த உறுதியில். ஆனால் அதை கேட்டு பதறியவனோ, அப்படியெல்லாம் இல்லம்மா, உங்க விருப்பப்படியே செய்ங்க என அவசரமாக சொல்லவும் உள்ளுக்குள் சிரித்து கொண்டவர் அவனுக்கான வேலையை பட்டியலிட்டு கொடுத்துவிட்டு கோமதியை காண சென்றார் சகுந்தலா. சகுந்தலா சொல்லியதை கேட்ட கோமதிக்கும் இது எதிர்பாராத அதிர்வுதான் என்றாலும் கோமதிக்கும் உடனடியாக இது நடந்தால் நன்றாக இருக்கும் என கூற உறுதியான காரணம் இருக்கத்தான் செய்தது. ஆரா இன்று வரை இதற்கு மனதார சம்மதிக்கவில்லை. இவருக்காக அமைதி காப்பவள் எப்போது வேண்டுமானாலும் தன் எதிர்ப்பை பலமாக காட்டலாம். அதற்கு முன் இந்த திருமணம் நடந்து முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்ற உடனடியாக சம்மதித்திருந்தார் கோமதி. ஆனாலும் உடனடியாக திருமணம் என்றால் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமே, அதற்கு பணம் வேண்டுமே, அதை ஏற்பாடு செய்ய கொஞ்சம் அவகாசம் கேட்க கோமதி நினைக்கும் போதே கோமதியின் இந்த கவலை அவசியமற்றது என்று பேசியிருந்தார் சகுந்தலா. அதன்படி வரதட்சணை என்ற ஒன்று வாங்கும் எண்ணமே தனக்கும் தன் மகனுக்கும் துளியும் இல்லை என்று கூறியவர் திருமண செலவையும் தாங்களே பார்த்து கொள்வதாக கூற, அப்படி எப்படி சம்மந்தி விட முடியும் என்று கேட்டிருந்தார் கோமதி. சரி, உங்களுக்கு அப்படி வருத்தமா இருந்தா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ
அதை உங்க மகளுக்கு செய்யுங்க. நாங்க தடுக்க மாட்டோம். ஆனா கல்யாணத்தை மட்டும் இந்த வாரமே வச்சுக்கலாம் என்றவர் கோமதி மறுக்கக்கூடாது என்பதற்காக அவரிடமும் ஜாதகத்தையே ஒரு காரணமாக சொல்லி, ஆனால் சிறு மாற்றமாக இப்போது திருமணம் தள்ளி போனால் ஆனந்துக்கு திருமணம் நடப்பதில் பிரச்சனை என ஜோதிடர் கூறியதாக சொல்லவும் மறுபேச்சின்றி சம்மதித்தார் கோமதி. ஆனால் அவரைப் போல அத்தனை எளிதாக சம்மதிக்க கூடியவளா ஆரா? இந்த திடீர் திருமணத்தின் பின்னால் பெரிதாக ஏதோ காரணம் இருப்பதாக சொல்லி கோமதிக்கு புரிய வைக்க அவள் முயல, ஆரா திருமணத்தை நிறுத்த காரணம் தேடுவதாக அதை கண்டு கொள்ளவே இல்லை கோமதி. இறுதியில் ஆராவின் கெஞ்சலும் அழுகையும் தோற்று கோமதியின் பிடிவாதமே ஜெயிக்க இன்று அது திருமண மண்டபம் வரை வந்திருந்தது. மணமகள் அறையில் சோகமே உருவாக அமர்ந்திருந்தாள் ஆரா. அழகு கலை பெண்கள் தங்கள் கடமையை சரிவர செய்து கொண்டிருக்க அதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் அமர்ந்திருந்தாள் ஆரா. அதே நேரம் அங்கு வந்த கோமதி மெதுவாக ஆராவின் காதருகில் குனிந்து, முகத்தை ஏண்டி இப்படி வச்சுட்டு இருக்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தானே நினைப்பாங்க என்றார். அதில் தாங்க முடியாத துயரத்தோடு, அதுதானேம்மா நிஜம் என்பது போல திரும்பி தன் அன்னையை பார்த்தாள் ஆரா. அந்த பார்வையில் என்ன கண்டாரோ, சட்டென மகளை தன்னோடு சேர்த்து பிடித்து கொண்ட கோமதி அழகு நிலைய ஆட்கள் அங்கிருந்து நகரும் வரை அமைதியாக இருந்துவிட்டு, ஆராமா என்னடா நீ இப்படியே இருந்தா சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்கடா, புரிஞ்சுக்கோ. அவங்க நீ படிப்புக்காக தான் இப்படி இருக்கேன்னு நினைக்க மாட்டாங்க, வேற மாதிரி கதை கட்டுவாங்கம்மா. மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க பார்த்தாலும் ஏதாவது சொல்லுவாங்கடா, கொஞ்சமா சிரி. அம்மா உனக்கு நல்லது தாண்டா செய்வேன், அம்மாவை நம்பு என்று மெல்லிய குரலில் மகளை தேற்ற முயன்று கொண்டிருந்தார் கோமதி. ஆனால் அவரின் அத்தனை நேர பேச்சுக்கும் நேர்மாறாக, மா இந்த கல்யாணம் நிஜமாவே இப்போ வேணுமா என்றிருந்தாள் ஆரா. அதை கேட்டு கோபத்தோடு கோமதி ஏதோ சொல்ல வரவும் சரியாக அங்கு வந்து நின்றிருந்த கீதாவை கண்டு வாயை மூடிக்கொண்டார் கோமதி. பின்பு சற்று முன் ஆரா பேசி எதையாவது அவள் கேட்டுவிட்டிருப்பாளோ என்ற எண்ணத்தில் சங்கடமாக அவர் புன்னகைக்க, உங்களை அம்மா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வர சொன்னாங்க என்று கூறி புன்னகைத்தாள் கீதா. அதில் உடனே கிளம்ப முயன்ற கோமதிக்கு மகளை அங்கு தனியே விட்டு செல்ல தயக்கமாக இருக்க, நீங்க போங்க, நான் இங்கே இருக்கேன் என ஆராவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் கீதாஞ்சலி. அதற்கு மேல் அதை மறுக்க முடியாமல் கோமதி வெளியில் செல்ல ஆராவின் பக்கம் திரும்பினாள் கீதா. பார்வையை தழைத்து கொண்டு ஏதோ தீவிர யோசனையில் ஆழ்ந்து இருப்பது போல் அமர்ந்திருந்த ஆராவையே சில நொடிகள் பார்த்தவள், நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? கல்யாணங்கிறது ஒவ்வொரு பெண்ணோட வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. அதை நல்லா யோசிச்சு சரியா எடுக்கணும், இல்லைன்னா வாழ்க்கை மொத்தமும் தப்பா போயிடும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு எல்லாம் யோசிக்காத. வாழ போறது நீதான். நீ என்ன முடிவு எடுக்க போறியோ அதான் உன் வாழ்க்கைய முடிவு செய்யும். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னா தைரியமா என்கிட்ட சொல்லு. ஒரு பொண்ணா உனக்கு நான் துணையா நிக்கிறேன். முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம்தான் இருக்கு. யோசிச்சு சொல்லு. உனக்கு வேண்டாம்னா உன்னை இங்க இருந்து நான் வெளியே அனுப்பி வைக்கிறேன் என்ற கீதாவை நம்ப முடியாமல் நிமிர்ந்து பார்த்த ஆராவின் விழிகளில் லேசான நம்பிக்கை எட்டி பார்த்தது. தன் அன்னையிடம் எவ்வளவு பேசியும் பயனில்லை என்று புரிய, நீங்க என யோசனையாக அவளை பார்த்தாள் ஆரா. அன்று பெண் பார்க்க வந்த அன்று அவள் இருந்த மனநிலையில் சகுந்தலா தன் வீட்டினரை அறிமுகப்படுத்தியது எதுவும் ஆராவுக்கு மனதில் பதியவே இல்லை. ஆனால் இதை வேண்டுமென்றே திமிரில் பேசுவதாக எண்ணி பல்லை கடித்த கீதா, நான் மாப்பிள்ளையோட தங்கச்சி என கெத்தாக கூறியவளை, ஓ அப்படியா என சாதாரணமாக கேட்ட ஆரா, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா என்றாள். தான் நாத்தனார் என்று சொல்லியும் அதை கண்டு கொள்ளாமல் இருப்பவளை வெளிப்படையாக முறைத்த கீதா, இவ மட்டும் எங்க வீட்டுக்கு வரவே கூடாது என்ற எண்ணத்தோடு, சொல்லுங்க கண்டிப்பா செய்யறேன், அதைத்தானே நான் அப்பவே சொன்னேன் என்றால் தேன் தடவிய குரலில். கொஞ்சம் உங்க அம்மாவை போய் இங்க கூட்டிட்டு வரீங்களா என்ற ஆராவின் வார்த்தையை கேட்டு மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் விழித்தவள், அம்மாவா எதுக்கு என்று தடுமாற்றத்தோடு கேட்கவும், எங்க அம்மாதான் நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கல, உங்க அம்மாவாவது புரிஞ்சுக்கிறாங்களா பார்க்கலாம் என்றாள் ஆரா.
இந்த அம்மாங்க எல்லாமே ஓல்டு தான். நம்ம சொல்ல வர்றது நல்லதாவே இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் நான் உனக்கு ஹெல்ப் செய்கிறேன்னு சொல்கிறேன். இங்க இருந்து யாருக்கும் தெரியாம கிளம்பி போயிடு என்றாள் கீதா. நான் எதுக்கு யாருக்கும் தெரியாம போகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படி போறதுக்கு என்று பட்டென கேட்டிருந்தாள் ஆரா. இந்த ஆராவின் நேரடி கேள்வியில் திகைத்து விழித்தாலும் உடனடியாக சமாளித்து கொண்டு, நான் உனக்கு உதவி செய்யத்தான் சொன்னேன் என்றாள் கீதா. உதவிங்கிறது நேர்மையா இருக்கணும். சம்பந்தப்பட்டவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. நிஜமாவே எனக்கு உதவி செய்ய நினைச்சா உங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வாங்க என அப்படி தான் யாருக்கும் தெரியாமல் வெளியேறினாள். அது தனக்கு மட்டுமல்ல, தன் அன்னைக்கும் அவமானம் என்பதை சுட்டி காண்பித்து ஆரா பேச, அப்படி சென்றதை வைத்து கோமதியை அசிங்கப்படுத்தியே நின்ற கல்யாணத்தை நடத்த உதவுவதாக சொல்லி நாடகமாடி தன் நாத்தனாரை மனம் முடிக்க எண்ணி இருந்த கீதா உள்ளுக்குள் பொங்கிய எரிச்சலோடு பதில் எதுவும் சொல்லாமல் அமர்ந்திருக்கும் போதே கோமதியும் சகுந்தலாவும் அங்கு வந்தனர். நான் இவங்களை கூப்பிட்டேன்னு சொன்னியாமே என்று வந்தவுடன் கீதாவிடம் சகுந்தலா கேட்கவும், ஆமாமா, அண்ணிதான் அப்படி சொன்னாங்க என்று கீதா சமாளிக்க முயலவும் புரோகிதர் பெண்ணை அழைப்பதாக வந்தனர் உறவு பெண்கள். அதன் பின் அங்கு வேறு எதுவும் பேச முடியாமல் போக சகுந்தலாவோடு கோமதியும் சேர்ந்து வந்ததால் தன் இறுதி முயற்சியும் தோல்வியடைந்ததை எண்ணி, இனி இதுதான் தனக்கு விதிக்கப்பட்டது என்பது போல் அமைதியாக அவர்களோடு செல்ல தயாரானாள் ஆரா. மணமேடையில் அமர்ந்திருந்த ஆனந்த் பெண் வருவதை அறிந்து பார்வையை உயர்த்த, ஒரு பக்கம் சகுந்தலாவும் மறுபக்கம் கோமதியும் நடந்து வர, இருவருக்கும் இடையில் ஆரா உறவு பெண்கள் பின்னால் வர நடந்து வந்த காட்சி அவன் மனதில் அப்படியே பதிந்து போனது. மணமேடை வரை உடன் வந்த இரு அம்மாக்களும் அதன் பின் ஒதுங்கிக் கொள்ள ஆராவை கொண்டு சென்று மேடையில் ஆனந்த் அருகில் உறவு பெண்கள் அமர வைத்தனர். அதன் பின் புரோகிதர் அடுத்தடுத்த சடங்குகளை முடித்து ஆனந்தின் கையில் மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்க, அடுத்த சில நொடிகளில் தன் கழுத்தில் ஏறிய மாங்கல்யத்தை கண்ட ஆராவின் விழிகள் இரு துளி கண்ணீரை வெளியேற்ற அதை சரியாக கவனித்து இருந்தான் ஆனந்த். அதை கண்டவனின் விழிகள் கேள்வியாக ஒரு நொடி சுருங்க, அதே நேரம் மற்ற சடங்குகளுக்காக புரோகிதர் இவர்களின் கவனத்தை கலைத்தார். அடுத்தடுத்த சடங்குகளில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் அவ்வப்போது அந்த இரு துளி கண்ணீர் ஆனந்தின் மனதில் நிழலாடி கொண்டிருந்தது. ஏனோ அதை அப்படியே கடந்து விட முடியாமல் மனம் எதையோ எண்ணி உறுத்தி கொண்டே இருந்ததன் பலனாக கிடைத்த தனிமையில் ஆனந்த் இதை பற்றி சகுந்தலாவிடம் கேட்கவும், இது கல்யாணமாகும் எல்லா பெண்களுக்கும் இருக்கும் அதே வருத்தம்தான் தம்பி. என்ன இருந்தாலும் இவ்வளவு நாள் பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது அவ்வளவு சுலபம் இல்லை என்று சகுந்தலா கூறவும், ஆராவும் அதை எண்ணித்தான் அழுகிறாள் போல என எண்ணிக்கொண்டான் ஆனந்த். அதன் பின் கிடைத்த சிறு சந்தர்ப்பங்களில் ஆராவிடம் பேசவும் ஆறுதல் அளிக்கவும் ஆனந்த் முயன்றதெல்லாம் வீணாகத்தான் போனது. அவன் என்ன கேட்டாலும் அதற்கு ஒரு தலையசைப்போ இல்லை என்பது போன்ற ஒற்றை வார்த்தை பதிலோதான் ஆராவிடமிருந்து வந்து கொண்டிருந்தது. இதில் ஓரளவுக்கு மேல் அவளிடம் பேச முடியாமல் ஆனந்த் அமைதியாகிவிட, இந்த திருமணம் நடந்ததில் துளியும் விருப்பம் இல்லாத கூட்டம் ஆங்காங்கே நின்று கொண்டு ஆராவின் சோக முகத்தையும் அவளிடம் பேச முயன்று கொண்டிருந்த ஆனந்தையும் கண்டதும் மீண்டும் இவர்களுக்குள் விளையாட தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதாக எண்ணி மற்றவர் அறியாத கேலி புன்னகை இதழ் ஓரம் வழிய நின்றிருந்தனர்.